வெல்கம் டு ரக்ஷனா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பொங்கல் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பொங்கல் பானையை வரைஞ்சி அதுக்கு கலர் அடித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பார்டர், அதாவது ஒரு கோல பார்டர் மாதிரி போட்டு நடுவில் பொங்கல் பொங்குற மாதிரி கரும்பு சைடில் வரைஞ்சிருக்கேன். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இது நம்ம இந்த வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, இது வந்து நம்ம டபுளாக கட் பண்ணது மடக்கி ஈஃபு ஷீட்டை வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதை வந்து அதாவது இது கட் பண்ணும்போது இன்னொரு பீஸ் மாதிரி வரும், அந்த ஒரு பீஸ் மாதிரி நம்ம அதை வச்சு தான் கிராஃப்ட் செய்ய போகிறோம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 2 பீஸ் ஆஃப் இது வந்து வந்திருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம மடக்கி கட் பண்ணதுனால 2 பீஸ் ஆஃப் இது வச்சுருக்கோம். இப்போது இந்த பொங்க பானை இருக்குல்ல, இது இப்படி பொங்கி வழியுதில்ல, அதை வந்து நம்ம தனியாக கட் பண்ண, மீன்ஸ் பானை தனியாகவும் பொங்குறது தனியாகவும் ரெண்டுத்துலையுமே அப்படி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து அதாவது ரெண்டுத்துலையுமே இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது தனியாக இருக்கா, நெக்ஸ்ட்டு இது ரெண்டும். இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம பாக்கெட் மாதிரி ஓட்டணும். அதாவது இப்படி எங்கெங்க, அதாவது இங்கே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு இங்கே எல்லா இடத்துலையுமே நம்ம கம் போட்டு ஒரு பாக்கெட்டுக்கு எப்படி ஒட்டுவோம் அப்படியே ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு இது வந்து நான் ஒட்டிட்டேன், இப்போதைக்கு ஒட்டிட்டேன். இப்போ கேப் இருக்கும், பார்த்தா தெரியுதுல்ல. இப்போது இந்த இதுக்கு ஒட்ட போது மட்டும் நம்ம என்ன பண்ணோம், இப்போ கம் ஒட்டிட்டு இங்கே வந்து ஒரு ஷீட் ஒட்டணும். அதாவது ஹாப்பி பொங்கல் அப்படின்னு எழுதி ஒட்டணும். அதாவது இந்த கேப் சைஸுக்கே இந்த இருக்குல்ல, இந்த சைஸ்க்கு பேப்பரை கட் பண்ணி அதோட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ஒட்டணும். அது எழுதி ஒட்டி காட்டுறேன், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து ஒட்டிட்டேன்னா இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒட்டிட்டு அப்புறம் நடுவில் ஒட்டியிருக்கேன்னா ஏதாவது. இப்போ இது எப்படின்னா, இப்போது இந்த பொங்கலுக்கு நடுவில் இது வந்து இப்படி போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து செட்டான மாதிரி தானே இருக்குது நமக்கு. இப்போது இதை பிடிச்சி இப்படி ஹாப்பி பொங்கல் வரும். இப்போ திரும்பியும் இது உள்ளே மாட்டிட்டோம்னா இது நல்லாயிருக்கும் பாருங்க. இப்போ உங்களுக்கு இதுதான் வந்து இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு என்னென்னா, சரி ஓகே, இப்போதைக்கு இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம ஒரு ஃப்ரண்ட் பேஜ் டிசைன் மாதிரி போட்டு வச்சுருந்தோம்ல, இதில் உள்ளே வந்து இது ஒட்டிட்டு இங்கே ஏதாவது டிசைன் போட்டுட்டோம்னா நம்ம வேலை முடிச்சுட்டு ஒட்டிட்டு டிசைன் போட்டு காட்டுவேன்.